ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வண்டி வந்து ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஐடல் கண்டிஷன் வந்து இன்ஜின் வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து அதுக்கான ஒரு சில ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் செக் பண்ண போகிறது வந்து இந்த எக்ஸாஸ்ட்டில் வந்து இந்த ஆக்சிஜன் சென்சர் இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் சென்சார் ஃபால்ட்டியாவோ இல்லை வந்து அது கார்பன் டெபாசிட் நிறைய இருந்தாவோ அது வந்து வைப்ரேஷன் நிறைய கிரியேட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் சென்சாரை ஓப்பன் பண்ணி அதை க்ளீன் பண்ணி பார்க்கலாம் என்னன்றது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து அங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு லூப்ரிகேஷன் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன். கொஞ்சம் நேரம் அதை விட்டாக்க அது உள்ள கொஞ்சம் சோக் ஆகி கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ தான் அடிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் நேரம் அதை வந்து சோக் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணலாம். சரி, இப்போ இது வந்து 22 ஸ்பேனர் சைஸு. ஃப்ரீ ஆகிடுச்சு ஓப்பன் ஆகிறதுக்கு. இந்த கிளிப்போட அது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து நான் டர்ன் பண்ணும்போது கிளிப் வந்து ட்விஸ்ட் ஆகுது. ஸோ இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சென்சரை வந்து நான் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு தின்னர் ஊற்றி வச்சுருக்கேன். இல்லை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கார்பன்ஸ் செடிமெண்டேஷன் ஆகிருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் இதை சோக் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா இதை வந்து க்ளீன் பண்ணி போட்டாக்கா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்காது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ டெபாசிட்ஸ் இருக்குது பாருங்க கீழே. இந்த ஆக்சிஜன் சென்சரை உள்ளே எடுத்தாச்சு. நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்பன் செடிமெண்ட்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ கார்பன் டர்ட் இருந்திருக்கு. இது வந்து கான்டாக்ட் கிளீனர் ஸ்ப்ரே. இதை வச்சு இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி பார்க்கணும். காப்பர் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹை டெம்பரேச்சர் ஆன்டி சீசிங் காம்பவுண்ட். இது வந்து இந்த எக்ஸாஸ்ட் அந்த சைட்லலாம் யூஸ் பண்ணாக்கா வந்து இதோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் நார்மல் மெட்டலுக்கும் இந்த காப்பருக்கும் இருக்க டிஃபரன்ஸ்னால சீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த காப்பர் ஸ்லிப் கொஞ்சம் இந்த த்ரெட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதை பாக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி இங்கே காப்பர் வாஷர் ஒன்று இருக்குது சீலிங்காக, எக்ஸாஸ்ட் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இது நம்ம போகிறது வந்து சீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் டைம் இதை ரிமூவ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நீ ஜஸ்ட் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ரெட் கலர் இதை புஷ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள போய் லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சு. ஓகே, போட்டாச்சு. இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அந்தளவு வைப்ரேஷன் இல்லை, செட்டில் ஆகிடுச்சு. இதுங்க ரொம்ப வைப்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த லாஸ்ட் வீடியோ இந்த டைனமோ பெல்ட் சேஞ்சிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைப்ரேஷன் இருக்கும். இப்போ வைப்ரேஷன் இல்லை, ஸ்மூத் ஆகிடுச்சு இன்ஜின். அந்த ஆன்டி சீசிங் காம்பவுண்ட் போட்டது ஹீட் ஆகி அங்கே ஸ்மோக் வருது. ஓகே, ப்ராஜெக்ட் சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.